ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அமானுஷ்ய நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. ஜிஎம் ஹாஸ்பிட்டல். எல்ஐசிக்கு போட்டியாக கட்டப்பட்டிருந்தது போல் இருந்தது. முன்னாலே பெரிய கார்டன். சென்னையில் இன்று கார்டனை பராமரிப்பது என்பது 10 புலி 15 சிங்கங்களை வைத்து சர்க்கஸ் நடத்துவதும் ஒன்று. டாக்டர் அஸ்வகேஷிடம் கேட்டால் சர்க்கஸ் நடத்துவது கூட சுலபம் என்பார். அந்த கார்டனும் பிரமாதமாகத்தான் இருந்தது. வெகு அபூர்வமாகிவிட்ட மகிழ மரம், மனோரஞ்சிதம், தாளம்பூ இவைகளை எல்லாம் அந்த கார்டனில் ஏராளமாக மலர்ந்து கிடந்தன. அதற்கு பலத்த பாதுகாப்பு வேறு. ஒரு சப்பை மூக்கு நோயாளி ஒருவன் மிலிட்டரி உடுப்பில் கார்டன் முகப்பில் ஒரு ஷெட் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தான். ஹாஸ்பிட்டலுக்கு வரும் பேஷண்டுகளில் யாராவது கார்டனுக்குள் நுழைந்தால் பின்னாலேயே போவான். கண்ணால் எவ்வளவு வேண்டுமானாலும் ரசிக்கலாம். தப்பி தவறி பூக்களின் மேல் கையை கொண்டு சென்றால் தொலைந்தது. அவனிடம் ஒரு மொழுமொழுப்பான 3 முழ நீள தடி ஒன்று உள்ளது. அது அவனது மூடை பொறுத்து விளையாடும். டாக்டர் அஸ்வகேஷ் புதிதாக மரக்கன்றுகளும் செடிகளும் வாங்கி வருவார். அதுவும் தன் காரில் தனக்கு பக்கத்தில் அவைகளை வைத்து எடுத்து வருவார். ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையும் முன் அந்த நோயாளியை ஒரு பார்வைதான் பார்ப்பார். ஓடி வந்து மரக்கன்றுகளை எடுத்துக்கொண்டு போவான். டாக்டரின் சியாலோ நல்ல அழகான கார். ஆப்பிள் நிறத்தில் அசத்தலாக இருக்கும். உள்ளே சீட்டுகளை புலித்தோளால் வேய்ந்தவர் அநேகமாக டாக்டர் ஒருவராகத்தான் இருப்பார். அசல் புலித்தோல். அதன் கீழ் உலகின் முதல் தரமான ஸ்பாஞ்ச். அதன் மேல் உட்கார்ந்தால் உட்கார்வது ஒன்றுதான் அழகிலேயே சுகமான விஷயம் என்கிற மாதிரி தோன்றும். அந்த புலித்தோல் ஆசனம் மேலெல்லாம் மரக்கன்றுகளின் மண் துகள்கள் விழுந்து கிடக்கும். டாக்டர் அதை வெகு அழகாக ஊதி தள்ளிவிடுவார். சீட்டு அழுக்காகிறதே என்று கவலையே படமாட்டார். எதுக்கு டாக்டர் இப்படி தோட்டம், செடி, மரம், கண்ணு, நாத்துன்னு இப்படி உசுர விடுறீங்க? இதால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று யாராவது கேட்டால் ஒரு சிக்க சிரிப்பு சிரிப்பார். தோட்டம் மாதிரி ஒரு அழகான விஷயம் உலகத்துல உண்டா? மொழியை கொண்டு சிந்திச்சு எதையாவது எழுதினாத்தான் கவிதையா? மண்ணையும் விதைகளையும் கொண்டு கூட ஒரு மனுஷ கவிதை எழுதலாமே. இந்த தோட்டம் என்னோட கவிதை என்பார். இதனால் டாக்டருக்கு இயற்கை விரும்பி என்கிற ஒரு பட்டப்பெயரும் உண்டு. அதற்கு ஏற்ப பருத்த அடைதான் அவரது ஃபேவரைட். உலகில் அடிக்கடி வேட்டி ஜிப்பாவோடு தென்படும் ஒரு சர்ஜனை எங்கும் பார்க்கவே முடியாது. ஜிஎம் ஹாஸ்பிட்டல் என்றால் டாக்டர் அஸ்வகேஷின் மாப்பிள்ளை வடிவில் பார்க்கலாம். இந்த மாப்பிள்ளையும் மிக வித்தியாசமானவன். பெயரில் கூட வித்தியாசப்பட வேண்டும் என்கிற மாதிரி வங்காள டாக்டரான மாமனார் அஸ்வகேஷின் பெயரையே தனது பெயராகவும் வைத்துக் கொண்டவன். எம்பிபிஎஸ் படிக்கும் போது இவன் பெயர் பெரியசாமி தான். ஸ்காலர்ஷிப்பில் படித்த படிப்பு அது. ஒரே பேண்ட் ஒரே சட்டை என்று இருந்ததை உடுத்திக்கொண்டு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டிய அளவுக்கு கழுத்தை பிடிக்கும் வறுமை. அப்பொழுது கை கொடுத்தவர்தான் கொல்கத்தாக்காரரான அஸ்வகேஷ். பெரியசாமி, டோன்ட் வரி, நீ படி, நான் பாத்துக்கிறேன் என்றவர் முதல் காரியமாக பெரியசாமியை அள்ளி போட்டுக்கொண்டு கோயம்புத்தூரின் ஒரு பெரிய துணிக்கடைக்கு தான் சென்றார். ஒரு 3000 ரூபாய்க்கு துணிமணிகளை வாங்கி கொடுத்து திக்குமுக்காட வைத்து விட்டார். நல்ல இருட்டுக்கு நடுவே சின்ன மின்மினி பூச்சி பறந்தால் அது பரவசத்தை கொடுக்கும் என்பார்கள். இங்கே பெரியசாமிக்கோ சூரியனை உதித்தது போல இருந்தது. அதன் பின் அஸ்வகேஷ் செய்த பல உதவிகள் பெரியசாமியை அவருக்கான நன்றிகள் போட்டு புதைத்து விட்டன. இந்த அஸ்வகேஷிற்கு தன்மேல் மட்டும் எதனால் இத்தனை அன்பு என்று அன்று பெரியசாமி கேட்டுக்கொள்ள தவறவில்லை. அதற்கு பதிலும் ஒரு நாள் கிடைத்தது. பகுதி 2. பெரியசாமிக்கும் செடிகொடிகள் என்றால் மிகவும் பிரியம். சாக்கடை ஓரமாக எப்படியோ ஒரு மல்லிகை கொடி வேர் பிடித்து வளர ஆரம்பித்திருந்தது. அந்த வழியாக தினம் நடந்து செல்லும் போதெல்லாம் அது பெரியசாமியின் கவனத்தை உறுத்தி கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த செடியை பிடுங்கி அதன் வேர்கள் சினுங்குவதற்குள் வேகமாக எடுத்துச் சென்று போகும் வழியில் உள்ள ஒரு பங்களாக்காரரின் மதிலுக்கு முன்னால் நட்டுவிட்டு போனதும் பிறகு அது மெல்ல வளர்ந்து பூத்து குலுங்க தொடங்கியதும் ஒரு தனிக்கதை. அந்த பங்களாக்காரர் தான் டாக்டர் அஸ்வகேஷ். ஜன்னல் வழியாக பெரியசாமி அந்த செடிமேல் காட்டிய பரிவை ரசித்துக் கொண்டே இருந்தார். இவன் சாதாரணமானவன் அல்ல, இவனுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறான் என்று டாக்டர் அஸ்வகேஷ் கண்டுகொண்டதும் அன்றுதான். அவனை வசப்படுத்த அவரும் சில வேலைகளை செய்தார். பாதுகாப்பின்றி இருந்த அந்த மல்லிகை கொடிக்கு ஒரு பாதுகாப்பு வேலி போட்டார். வேலையை பார்த்த பெரியசாமிக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏதோ தான் வாழ ஒரு பங்களா கிடைத்து விட்டது போல மகிழ்ந்து போனான். அப்படியே பங்களாவை ஒரு பார்வை பார்த்தான். டாக்டர் அஸ்வகேஷும் பார்த்து கொண்டுதான் இருந்தார். அவன் பார்க்கவும் பால்கனியில் வெளிப்பட்டார். கைத்தட்டி உள்ளே வரும்படி அழைத்தார். பெரியசாமியும் நெருங்கினான். வாட் இஸ் யுவர் நேம்? பெரியசாமி. தட் மீன்ஸ் பிக் காட். அவர் சிரித்தார். நிஜமாலுமே நீ பெரியசாமி தான் என்று தட்டி கொடுத்தார். அதன் பின் உட்கார சொன்னார். பெரியசாமி போலித்தனமா இருக்கட்டும், நிக்கிறேன் என்றெல்லாம் கூறாமல் மிடில் கிளாஸின் எந்த கூச்சு சுபாவங்களும் இன்றி அவர் எதிரில் சோஃபாவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்து கொண்டு அவரை பார்த்தான். ஒரு மனிதனின் குணச்சித்திரத்தை அவனது நடத்தைகளை வைத்து அறியலாம். பெரியசாமியிடம் அது பளிச்சென்று வெளிப்பட்டது.
மனதளவில் அவன் ஒரு மகாராஜாவாக தன்னை பாவித்துக் கொண்டிருக்கிறான் என்பது துல்லியமாக விளங்கியது. ரசித்தபடியே அவனை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். படிக்கிறியா? ஆமா சார், நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட். வேஷ்டி சட்டையில அப்படி சொல்லி அவன் அவருக்கு அதிர்ச்சி அளித்தான். அவரிடமும் புருவம் வளைந்து ஆச்சரியம் புரண்டது. நம்ப முடியலையா? எஸ், ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறேன். ஆக்சுவலா நான் ஒரு அனாதை. இந்த பகுதியில் இருக்கிற அனாதை விடுதியில இருக்கேன். நான் பிறந்த 10வது நாளே அந்த விடுதி தொட்டிலுக்கு வந்துட்டுதா அந்த விடுதியோட காப்பாளர் சொல்லுவாரு. சுருக்கமாக அவன் கூறிய அவனது பயோடேட்டா அவரை பிசைந்து விட்டது. நெடுநேரம் பேச்சு வரவில்லை. பிறகு சிறுமிக் கொண்டு ஆரம்பித்தார். செடி கொடினா ரொம்ப இஷ்டமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்னையே பிடிக்காதப்போ என்னால எதை பெருசா நேசிக்க முடியும்? அவன் பதில் அவருக்கு அதிர்ச்சி அளித்தது. அப்ப அந்த மளிகை செடி? அதுவா? அதேதான். அதை நீதான மதில் சுவர் ஒரு நட்ட? நான் தான். அந்த செடி ஒரு அழகான கற்பனை சார். என்ன சொல்ற பெரியசாமி? அது சாக்கடை உரமா இருந்தது. அதாவது உரிய முறையில பாதுகாக்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட என்ன மாதிரியே. அவன் சற்று இடைவெளி விட்டான். அஸ்வகேஷ் டாக்டர் முகத்தில் அடுத்து அவன் என்ன சொல்ல போகிறானோ என்கிற எதிர்பார்ப்பு. அந்த செடியை ஒரு கட்டத்துல அதுதான் நானும் நினைச்சுக்கிட்டேன். சும்மா ஒரு பாவனை தான். புடுங்கிக்கிட்டு வந்து உங்க பங்களா மதில் சுவர்கிட்ட நட்ட. அது தப்பிச்சு வளர்ந்து பூத்து குலுங்கினா என் வாழ்க்கையும் பூத்து குலுங்கும். இல்லைனா நானும் உருப்பட மாட்டேன்னு எனக்கு நானே சொல்லிக்கிட்டு செஞ்சதுதான் அது. டாக்டர் அஸ்வகேஷ் முற்றிலும் எதிர்பாராத பதில் அது. அஸ்வகேஷ் ஒரு பெரிய மனோதத்துவ நிபுணர். ஒருவர் முகத்தையே பார்த்தே அவர்கள் மனதில் இருப்பதை அப்படியே சொல்லக்கூடியவர். ஆனால் பெரியசாமியோ அவரை திணறடித்து விட்டான். அவர் துளி கூட அனுமானிக்காத நிலையில் இருந்தது அவன் பதில். அவர் வரையில் அவரிடம் அவர் தோற்றுவிட்டதாக கூட தோன்றியது. ஓகே, இப்போ அந்த செடி பூத்து குலுங்குது. உள்வாழ்வோ அந்த மாதிரி ஆயிடும்னு நம்புறியா? நிச்சயமா. ஒருவேளை ஆகலைனா? ஆகியே தீரும். இந்த மல்லிகை கொடியே தப்பிச்சது எனக்கு என்ன? அவனிடம் தன்னம்பிக்கை பீரிட்டது. இடையில் காஃபி வந்தது. குடிக்க மறுத்தவன், மன்னிக்கணும், காஃபி டீ சாப்பிட்றதில்ல. என்னோட கார்டியன் ஒரு காந்தியவாதி, அப்படியே வளர்த்துட்டாரு என்று அடுத்த அதிர்வை அளித்தான். அடிக்கடி வந்து போப்பா என்றார். முடிஞ்சப்போ வர்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான். அதன் பின் சிறு சிறு உதவிகள் தன்மானத்தோடு வாங்க மறுத்த போதெல்லாம், கடனாகத்தான் செய்யற, நீ பெரிய டாக்டர் ஆகி சம்பாரிச்சு திருப்பி கொடுத்துரு என்பார். அதில் அவனுக்கும் ஒப்புதல். ஒரு வழியாக எம்பிபிஎஸ் படிப்பு முடிந்தது. அவன் உழைப்பு, டாக்டர் அஸ்வகேஷின் உதவி இரண்டும் வீண் போகவில்லை. முதல் மார்க்கில் டிஸ்டிங்ஷனில் தேறினான். அப்பல்லோ மாதிரி பெரிய மருத்துவமனைகள் அவனை அரவணைக்க தயாராயின. இனிமே நீங்க எனக்கு எதுவும் செய்யக்கூடாது, டாக்டர் ஆயிட்டேன், இனி நான் தான் உங்களுக்கு செய்யணும். அதுல முதல் விஷயம் நானே நீங்களா மாறுறதுதான் என்று பெரியசாமி என்கிற பெயரையே மாற்றி அஸ்வகேஷ் என வைத்து கொண்டான். அதை கேசட்டில் பதிவு செய்த பிறகு கெசட்டில் பதிவு செய்த பேப்பரில் விளம்பரமும் செய்தான். அசல் அஸ்வகேஷ் ஆனந்த கண்ணீர் விட்டார். அதன் பின் முதல் மாத சம்பளத்தை அவரிடம்தான் கொடுத்தான். பிறகு ஒரு டைரியில் அவரிடம் பெற்ற உதவிகளை எழுதி வைத்திருந்ததை காட்டி, இனி அதை அடைக்கும் படலம் என்றான். அவரோ மறுத்துவிட்டார். பகுதி 3. தயவு செஞ்சு அன்பான உதவிக்கு விலை வைக்காத என்று கெஞ்சினார். இல்ல, இது என்னோட சுயமரியாதை சம்பந்தப்பட்டது. கடனா வாங்கினதை அடைச்சுதான் தீருவேன் என்றான். எல்லாம் சரி, வாங்கின காசு பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துருவேன். நான் உன் மேல வச்சு செலுத்தின அன்பை எப்படி திருப்பி செலுத்துவேன்? அவர் அவனை மடக்கி காட்டினார். காலம் முழுவதும் உங்கள்ட்ட அன்புள்ளவனா இருப்பேன், போதாதா? அவனும் திருப்பி கேட்டான். போதாது. அவர் தலை மறுப்பாக ஆடியது. போதாதா? அன்புக்கு பதில் அன்புதானே? சரி, உண்மைதான். ஆனா எனக்கு அது போதாதுன்னு தோணுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்ச விதத்தை சொல்லிட்டேன் என்றான். அப்பொழுதுதான் அவர் ஒரு உண்மையை சொல்ல வாயை திறந்தார். பெரியசாமி, உனக்கு நான் ஒரு அதிர்ச்சியை தரப்போறேன், பாக்குறியா என்று கேட்டவர் அவனை அந்த பங்களாவின் மாடி பக்கம் அழைத்து சென்றார். அதுவே அவரது ஒரு தனி உலகமாக இருந்தது. பெரிய டிராயிங் ரூம், அதில் திரும்பின பக்கமெல்லாம் வண்ண வண்ண ஓவியங்கள், எல்லாமே மிரட்டலான உலகத்தரத்தில் இருந்தது. சார், பியூட்டிஃபுல், எங்க வாங்கினது என்று கேட்டான். பதிலுக்கு இன்னொரு அறை பக்கம் கூட்டி சென்றார். அங்கே ஒரு பெண் சக்கர நாற்காலியில் அமர்ந்து கொண்டு படங்களை வரைந்து கொண்டிருந்தாள். டாக்டர் சார், இவங்களா இந்த படங்களை வரைஞ்சது? ஆமாம் பெரியசாமி, இவ வேறு யாரும் இல்லை, என் டாக்டர், பேர் சர்மிளா. அவரது அறிமுகம் அவனை திக்குமுக்காட வைத்து விட்டது. அடுத்து அவளும் அவனை பார்த்து இணக்கமாக சிரித்து, ஹலோ மிஸ்டர் பெரியசாமி, அப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு என்று தன் தளிர்கரங்களை அவனை நோக்கி நீட்டினாள். பெரியசாமியிடம் திக்குமுக்காடல். டாக்டர், நீங்க இவங்களை பத்தி சொல்லவே இல்லையே. நேரம் வர வேண்டாமா? நோ டாக்டர், எனக்கு எவ்வளோ அதிர்ச்சியா இருக்கு தெரியுமா? எதனால அவரால் இப்படி இருக்கேங்கிற அதிர்ச்சியா, இல்ல நான் இவ்வளவு நாள் மூடி மறைச்ச அதிர்ச்சியா? 2 தான் டாக்டர். ஓ, எவ்வளோ அழகா வரைகிறாங்க. இவங்களுக்கு இப்படி ஒரு குறையா? அவளது காலை பார்த்து பார்த்து மாய்ந்து போனான். பெரியசாமி,
தயவு செஞ்சு அவளுடைய ஊனத்துக்காக பரிதாபப்படாத. அது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது என்று அவனது உணர்வுகளுக்கு ஒரு சின்ன தடையும் போட்டார். ஆனாலும் அவனால் அவளுக்காக பரிதாபப்படாமல் இருக்க முடியவில்லை. நெடுநேரம் வரை அவனிடம் அதன் பின் பேச்சும் இல்லை. மெல்ல வெளியே வந்தான். அவர் அவனை பார்த்த பார்வையில் ஏராளமான உட்பொருள் அவனுக்கு புரிந்துவிட்டது. டாக்டர், ஷர்மிளாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ஏன் கேக்குற? சும்மாதான். அவ வயசு எவ்வளவு இருக்கும்? 24. பண்ணிடலாமே. பண்ணலாம் தான். ஆனா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணுமே. நொண்டிங்கிறதால மறுக்கிறாங்களா? இல்ல, நொண்டிங்கிறதால விலை கூட கேக்குறாங்க. யூ மீன் வரதட்சணை? இது வரதட்சணை இல்ல, காம்பன்சேஷன். உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்லையா? என்ன விலைக்கு வாங்குறவ மட்டும் வேண்டவே வேண்டாம்ங்கிறா ஷர்மிளா. நான் 50 லட்சம் வரை கொடுக்க தயாராயிட்டேன். பாத்துக்கோயேன். அவங்க சொல்றது சரிதான். விலைக்கு வாங்குக வாங்குவ விலைக்கு வாங்குறவங்க கிட்ட உண்மை இருக்காது. பணம் போயிட்டா அன்பும் போயிடும். அதுக்காக இப்படியே வச்சிட்டு இருக்க முடியுமா? பொண்ணாச்சே. இவ கவலையிலேயே இவ அம்மா போயிட்டா. நானும் போயிட்டா யார் இருக்கா? நான் இருக்கேன் டாக்டர். எப்படித்தான் அவ்வளவு வேகமாக பெரியசாமியால் கூற முடிந்ததோ தெரியவில்லை. ஒரு வினாடி டாக்டர் அஸ்விகேஷ் திணறிவிட்டார். நெடுநேரம் வரை பணித்துவிட்ட கண்களோடு அவனையே பார்த்து கொண்டு நின்றார். என்ன டாக்டர், ஒரு அனாதைக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு யோசிக்கிறீங்களா? அவன் கேள்வி சுரீர் என்று தைத்தது. பெரியசாமி, தயவு செஞ்சு அப்படி மட்டும் சொல்லாத. நான் போயிட்டா என் பொண்ணு ஒரு அனாதை தானே என்றவர் இழுத்த மார்போடு அணைத்துக் கொண்டார். இதுக்கும் ஷர்மிளா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாம் டாக்டர். அணைப்பில் இருந்து விலகியபடி அவன் சொன்னதிலும் நிறைய பொருள். நிச்சயமா அவகிட்ட சம்மதம் கேட்க தேவையில்லை. நீ சம்மதிச்சிட்டேன்னு சொன்னா போதும். என்ன சொல்றீங்க டாக்டர்? அவகிட்ட நான் முந்தையே உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமானு கேட்டு வச்சிருந்தேன். ஆனா இந்த டாபிக்கை நான் உன்கிட்ட ஓபன் பண்ண விரும்பல. காரணம், அதுக்கப்புறம் நான் செஞ்ச உதவிகள்லாம் உன்னை எனக்கு மாப்பிள்ளை ஆக்கிக்கத்தான்னு கொச்சப்படுத்தப்படும். அதனாலதான். அந்த பதிலால் அவர் மிக உயர சென்றார். அவனும் அப்படியே அவர் காலில் விழுந்து விட்டான். அதன் பிறகு ஒரு சுபயோக சுபதினத்தில் இருவருக்கும் திருமணம் நடந்தது. என்ன என் கூறத்தான் வேண்டுமா என்ன? திருமணமாகி கிட்டத்தட்ட 1 வருடம் முடிய போகிறது. டாக்டர் அஸ்வகேசும் ஒரு பெரிய மருத்துவமனையை கட்டி அதற்கு பெரியசாமி ஆகிய மருமகன் அஸ்வகேசியை சீஃப் டாக்டராக போட்டுவிட்டார். எல்லாமே ஓஹோ என்று நடந்தபடி இருக்கிறது. அந்த ஆஸ்பத்திரியில் ஒன்றிற்கு 2 அஸ்வகேஷிகள் இருப்பதால் ஒரிஜினல் அஸ்வகேசை பெரிய டாக்டர் என்றும் பெரியசாமியை சின்ன டாக்டர் என்றும் சௌகரியமாக கூப்பிட ஆரம்பித்து விட்டனர். ஒரு மல்லிகை செடியால் தனக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிட்டியதால் பெரியசாமியும் அதன் பின் எல்லா தாவரங்களையும் காதலிக்க தொடங்கிவிட்டான். உண்மையான பசுமை பாசம் அவனுக்குள் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. ஒரு அநாத பயலுக்கு வந்த வாழ்க்கையை பாத்தியா என்று கேட்பவர்களும் இருக்கத்தான் செய்கின்றனர். காய்ந்த மரம்தானே கல்லடிப்படும். காய்ந்த மரம்தானே கல்லடிப்படும். ஆனால் யாரோ சொன்னார்கள், இந்த பெரியசாமி பெரிய எமகாதகன் என்று. அது பொறாமையில் சொல்லப்பட்டதா, இல்லை உண்மையா என்பது போக போக தெரியுமோ? பகுதி 4. இரவு நேரம். ஆஸ்பத்திரியின் கேட் மூடப்பட்டு பார்வையாளர்களுக்கு அனுமதி இல்லை எனும் போர்டையும் அந்த நேபாளத்து கூர்க்கா எடுத்து மாட்டப்போன சமயம் ஒரு போலீஸ் ஜீப் சீற்றலோடு வந்து தேங்கி நின்றது. ஜீப்பில் இருந்து இணங்கினார் இன்ஸ்பெக்டர் ஜீவா. அவர் பார்த்த பார்வையை அந்த கூர்காவை கதவை திறந்து வைத்து விட்டது. அவரும் சுற்றி பார்த்தபடி உள்ளே சென்றார். உள்ளே ரிசப்ஷனை கடந்ததுமே தெரிந்தது பெரியசாமியின் அறை. அதன் உள்ளே நுழைந்தவர் ஒரு 10 நிமிடம் கழித்து சற்று சோகமாக வெளியில் வந்தார். வராண்டாவில் கிடந்த மர பெஞ்ச் ஒன்றில் போய் அமர்ந்தார். அடிக்கடி கை கடிகாரத்தை வேறு பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். சரியாக 1 மணி நேரம் சென்ற நிலையில் எதிரே நீண்டு கிடக்கும் காரிடரில் டக் டக் என்று ஷூ கால்கள் சப்திக்க பெரிய டாக்டர் அஸ்வகேஸ் வரும் சத்தம். விருட்டென்று நிமிர்ந்தார். அஸ்வகேசும் நெருங்கினார். குட் மார்னிங் டாக்டர். வெரி குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர் ஜீவா. எங்க இவ்வளோ தூரம், அதுவும் இந்த நேரத்துல? உங்களை பார்க்கதான். என்ன பார்க்கவா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சோ? எக்ஸாக்டா சொல்லணும்னா 70 நிமிஷம் ஆகுது டாக்டர். ஓ, ஐ எம் சாரி. ஒரு முக்கியமான ஆப்ரேஷன், அதான். நீங்க என் சன்னின்லாவை பார்த்துருக்கலாமே. எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளமே இப்போ இவர் தானே? இன்ஸ்பெக்டரின் பதில் டாக்டர் அஸ்வகேஷன் மண்டையில் சுடேர் என்று ஒரு அடி அடித்தது. அதன் நிமித்தம் கலக்கமான ஒரு பார்வை. பின் அறையை நோக்கி நடந்தவர் இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் பின்தொடர்ந்தார். அறையின் உள் சுவடு மிக பிரமாதமாக இருந்தது. சந்தன வண்ண பெயிண்ட் பூச்சு, கண்ணை பறிக்காத இதமான ஹாலோஜன் வெளிச்சம். தன் சீட்டில் அமர்ந்தவர் ஜீவாவையும் அமர சொன்னார். என்ன விஷயம் சொல்லுங்க என்று ஒரு ஓப்பனிங்கையும் கொடுத்தார். ஜீவாவிடமும் ஒரு செருமல். ஆனால் அவரிடம் பேச்சு வெளிப்பட மறுப்பது போல ஒரு தயக்கம். கமான் மிஸ்டர் ஜீவா, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல டாக்டர். அதான். என்ன விளையாடுறீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு ஜீவா. அஃப்கோர்ஸ், நானும் அரட்டை அடிக்கவோ ஈவன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களை பார்க்கவே வரல டாக்டர். அப்போ விஷயத்துக்கு வாங்க. நிறைய பைபாஸ் சர்ஜரி பண்றவர் நீங்க.
ஆனா உங்களுக்கே நான் சொல்றது கேட்டா ரொம்ப அதிர்ச்சியாகி நீங்க மயங்கி கூட விழ நேரலாம். போதும் பீடிக, விஷயத்துக்கு வாங்க. என் மருமகன் டாக்டர் பெரியசாமி தான் பிரச்சனைங்கிற மாதிரி ஆரம்பிச்சீங்க. ஆமா, அவருதான் பிரச்சனை. நம்ப முடியாத அளவு உங்களை பாதிக்க போற பிரச்சனை. அதே சமயம் நான் சொல்ல போறதை நீங்க ரொம்ப சீக்ரெட்டாவும் வச்சுக்கணும். முதல்ல சொல்லுங்க. அதுக்கு முந்தி ஒரு முக்கியமான சம்பவம் ஒண்ணு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்ன? தீவிரவாதி சுகாதியாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் இல்லாம? குண்டடிப்பட்டு நேரா இங்க என்கிட்ட தான் வந்தான். ஆபரேஷன் கூட பண்ணாம நான் தானே உங்ககிட்ட பிடிச்சு கொடுத்தேன். அப்படி நீங்க அன்னைக்கு நடந்துகிட்டதுதான் இப்ப பிரச்சனையே. டாக்டர் அஸ்வகேஷ் நிமிர்ந்து அமர்ந்தார். பாக்கெட்டில் கிடந்த கண்ணாடியையும் எடுத்து அணிந்து கொண்டார். அப்படி நீங்க எங்ககிட்ட பிடிச்சு கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவன் இறந்துட்டான். அவனுக்கு நீங்க டயத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தா அவன் பிழைச்சிருப்பான்னு அவனோட சகாக்கள் நினைக்கிறாங்க. அது உண்மைதான். அதே சமயம் ஒரு தீவிரவாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னு உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன பிடிச்சு உள்ள போடும். வாஸ்தவம்தான். சட்டப்படி நீங்க செஞ்சதுதான் சரியான செயல். ஆனா நீங்க அப்படி செஞ்சதுனால சுகாதியா குரூப் உங்க குடும்பத்தையே நிர்மூலமாக்க சபதம் எடுத்திருக்காங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. சோ அதுக்கும் என் மாப்பிள்ளைக்கும் என்ன சம்பந்தம்? கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கோங்க. அவர் யாரோ இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? அவர் சுகாதியா குரூப் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டா அவர். சுகாதியாவோட தீவிரவாதி இயக்கத்தை சேர்ந்தவர். இயக்கத்துக்காக மனுஷ வெடிகுண்டா கூட செயல்பட தயங்காதவர். இன்ஸ்பெக்டர் ஜீவாவின் பதிலை கேட்டு ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்தார் டாக்டர் அஸ்வகேஷ். நம்ப முடியலையா? பின்ன ஏன் மாப்பிள்ளை எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் ஜீவா. அவரை நான் சந்திச்சு பேசின விதமே ரொம்ப பெக்குலியர். உலகத்துல யாருக்கும் அப்படி ஒரு விசித்திர அனுபவம் ஏற்பட்டிருக்காது. அவர் ஒரு சொக்க தங்கம். எனக்கு அவர் அணுவா தெரியும். தெரியும். நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உள்ளத சொல்றேன். உங்க சந்தேகத்துக்கு ஏன் மாப்பிள்ளை தானே கிடைச்சாரு? ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் எப்படின்னு கேளுங்களேன். மண்ணாங்கட்டி, எதுக்குயா நான் கேட்கணும்? என் மாப்பிள்ளை ஒரு சொக்க தங்கம். நான் இப்பதான் என் வாழ்க்கையில கொஞ்சம் சந்தோஷத்தோட இருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கலையா? அந்த சந்தோஷம் பெரிய சோகமாகிடக்கூடாதுன்னு தான் நானும் இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். சரி, இப்ப கேக்குறேன். எதை வச்சு என் மாப்பிள்ளையை சந்தேகப்படுறீங்க? எங்களுக்கு வந்த ஒரு உறுதியான தகவலால அவர் நோக்கமே உங்களை கொன்னுட்டு இந்த ஹாஸ்பிட்டலை தன் வசப்படுத்திக்கிறது தான். அதுக்கப்புறம் தீவிரவாதிகள் தங்கவும் அவங்களுக்கு மெடிக்கல் எய்டு கொடுக்கவும் இந்த ஹாஸ்பிட்டலை முழுசா பயன்படுத்திக்கணுங்கிறது தான் இந்த இயக்கத்தோட டார்கெட். நோ, இது 100% போய். அவர் இங்க என் கூட இருக்கவே மாட்டாருன்னாரு. நான் தான் ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போய் அங்க டிஸ்பென்சரி போடுறது தான் அவர் நோக்கம்னு சொன்னாரு. அவ்வளவு நடிப்பு. உங்களை நம்ப வைக்க அவர் செஞ்ச தந்திரம். நடிப்பு, தந்திரமா? ஆமா. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. அவரை கொஞ்சம் கண்காணிக்க பாருங்க. உண்மை தெரியும். என்னால இதை 1% கூட நம்ப முடியல இன்ஸ்பெக்டர் ஜீவா. நம்புங்க. நம்பித்தான் ஆகணும் நீங்க. காலம் இப்ப அப்படி இருக்கு. என்ன ஜீவா, ஒரு பெரிய குண்டை நீங்க போட்டுட்டு காலம் அது இதுங்கிறீங்க. காலம்தான் ஏன் மூலமா குண்டு போட்டிருக்கு டாக்டர். முழிச்சுக்கோங்க. சரி, ஒருவேளை நீங்க சொல்றது பொய்யா இருந்தா? பொய்யா இருக்கலாம் வாய்ப்பே இல்லை டாக்டர். கிட்டத்தட்ட 1 மாசமா எல்லா கோணங்கள்லயும் பார்த்துட்டு என் சீனியர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கேன். எதுக்கும் எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் நீங்க சொல்ற சந்தேக வட்டத்துல வர்றாரான்னு பாக்குறேன். அதை பண்ணுங்க. அப்பதான் உண்மை புரியும். திருப்பி கேக்குறேன். உங்க அனுமானம் பொய்யாக ஒரு சந்தர்ப்பம் கூட இல்லையா? உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்காக சொல்றேன். ஒரு 10% கொஞ்சம் சந்தேகமும் இருக்கு. எப்படி எப்படி? படு வேகமாக நிமிர்ந்தார் டாக்டர் அஸ்வகேஷ். சுகாதியா குரூப்பால வேலை இல்லாம கஷ்டப்படுற இளைஞர்களை தான் கவர முடியுங்கிறது எங்க அபிப்பிராயம். நல்ல எதிர்காலம் உள்ள ஒரு டாக்டர் இந்த மாதிரி தீவிரவாத கோஷ்டிக்கு விலை போக மாட்டாரு. அந்த நம்பிக்கை மட்டும் கொஞ்சம் யோசிக்க வைக்குது. யூ ஆர் ரைட். 100% ரைட். என் மாப்பிள்ள பணத்துக்கு விலை போற ஆளே கிடையாது. அப்படி ஒரு கேரக்டரா இருந்தா நான் செஞ்ச உதவிகளை எல்லாம் பட்டியல் போட்டு எழுதி வச்சு திருப்பி கொடுக்க முயற்சி செஞ்சிருப்பாரா? டாக்டர் அஸ்வகேச்சின் பாய்ச்சலான பதிலுக்கு ஜீவா முகத்தில் ஒரு சிறு புன்னகைதான் பதிலாக தேங்கியது. என்ன மிஸ்டர் ஜீவா, உங்க நம்பிக்கையை நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு. இந்த விஷயத்துல நீங்க ஜெயிக்கணும், நான் தோக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இன்ஸ்பெக்டர் ஜீவா பதிலோடு எழுந்து கொண்டார். ஆனால் டாக்டர் அஸ்வகேஷின் முகமோ அவரை பரிதாபமாக பார்த்தது. கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார். எதிரில் தான் பெரியசாமியின் அறை. அவனும் அறைக்கு வெளியே ஒரு சிலை போல நின்று கொண்டிருந்தான். ஜீவா பார்க்கவும் முறைத்து பார்த்தான். பார்வையில் அனல் அடித்தது. பகுதி 5. ஒரு புதுவிதமான ஓவிய முயற்சியில் இருந்தால் ஷர்மிளா. ஓவியமும் அரைகுறையாகத்தான் வந்திருந்தது. தன் சக்கர நாற்காலியை தானே தன் கைகளால் பின்னுக்கு தள்ளி ஓவியத்தை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து பார்த்தாள். அப்படி பார்க்கும்போதுதான் அதன் குறை நிறை நன்கு தெரிய வரும். பிறகு நெருங்கி வந்து ஒரு டச். நடுவில் ஒரு குறிப்பிட்ட வகை பிரஸ் தேவைப்பட்ட போது பெரியசாமி ஞாபகம் வந்தது. அவனிடம்தான் டவுன் பக்கம் போகும்போது அதை வாங்கி வர சொல்லியிருந்தாள். வாங்கி வந்திருப்பானோ? வாங்கி வந்திருந்தா கொடுத்திருப்பானே. எதுக்கும் தேடி பார்ப்போம்.
என்று அவனது டேபிள் பக்கம் தன் சக்கர நாற்காலியை உருட்டி சென்றாள். அப்படி அமர்ந்தபடியே டிராயரில் இருந்த எல்லா இடங்களையும் திறந்து பார்த்தாள். மேஜையின் அடி டிராயர் மட்டும் அத்தனை சுலபத்தில் திறக்கவில்லை. சிரமப்பட்டு இழுக்கவும் ஒரு கிரீச் சப்தமுடன் திறந்து கொண்டது. உள்ளே பார்த்தால் சற்று பகீர் என்றது. உள்ளே ஒரு ரிவால்வர், கூடவே சில மாத்திரை ஸ்ட்ரிப்புகள். அதில் பல மாத்திரைகள் காலியாகி இருந்தன. மல்டிவிட்டமின் என்று அவன் தனக்கு சாப்பிட கொடுத்ததும் ஞாபகத்தில் வந்தது. ஆனால் ஸ்ட்ரிப்பின் மேல் விட்டமின் என்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. பிரஸ்ஸை தேடி வந்ததில் ஏதேதோ கண்ணில் படவும் மனதிலும் சஞ்சலம் நுழைந்து கொண்டது. அதே சமயம் அறைக்குள் யாரோ நுழையும் சத்தம். திரும்பி பார்த்தால் டாக்டர் அஸ்வகேஷ் தான். சோர்வாக உள் நுழைந்து கொண்டிருந்தார். அப்பா. எஸ் சர்மா. அங்க என்ன பண்ற? படம் வரையாம. அப்பா கொஞ்சம் இங்க வந்து பாருங்களேன். அவரும் நெருங்கினார். துப்பாக்கி, மாத்திரை ஸ்ட்ரிப் இரண்டையும் பார்த்து அதிர்ந்தார். ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் ஜீவாவால் மனதில் குழப்பம். இப்பொழுது அது குபீர் என்று பல மடங்கு அதிகமாகியது. முகம் அப்பட்டமாக அதை எதிரொலித்தது. என்னப்பா இதெல்லாம்? இவர் டேபிள்ல எதுக்கு இதெல்லாம்? இந்த மாத்திரை மல்டிவிட்டமின் டேப்லெட்டாப்பா? இது இது ஒரு வகையில ஸ்லோ பாய்சன் ரகம்மா. ஆ, நீயே வாய்ப்பழக்கிற? அப்பா, இதுல ஒரு 10 மாத்திரை வரை நான் சாப்பிட்ருக்கேன். அவர்தான் கொடுத்தாரு. நிஜமாவா? ஆமாம்பா. அதற்கு மேல் டாக்டர் அஸ்வகேஷால் நின்று பேச முடியவில்லை. அப்படியே அருகில் இருந்த நாற்காலியை அவரை தாங்கிக் கொண்டது. அப்பா, நத்திங் ஷர்மிளா, நீ பயப்படாத. என்னென்னமோ சொல்றீங்களேப்பா, கூடவே கைத்துப்பாக்கி வேற. அது அது ஐம் சாரி, நான் தான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இது ஏன் துப்பாக்கி? என்னோட பாதுகாப்புக்காக வச்சிருக்கேன். இந்த மாத்திரை பத்தி நான் சொன்னதுலே ஒரு சின்ன டவுட் இருக்கு. இது விட்டமினா கூட இருக்கலாம். அவர் சமாளிக்க தொடங்கிவிட்டார் என்பது அப்பட்டமாய் விளங்கியது. ஆனால் ஷர்மிளா மிகவும் வெகுளி. அவளுக்கு சந்தேகப்படவே தெரியாது. அஸ்வகேஷ் சொன்னதை அப்படியே நம்பியவள், இப்பதான் எனக்கு மூச்சு வருது. இவர் டேபிள்ல எங்கடா ரிவால்வர் வந்ததுன்னு பார்த்தேன். முதல்ல எடுத்துக்கிட்டு போங்கப்பா என்றாள். தன் சமாளிப்பை அப்படியே நம்பிவிட்ட காலில்லாத அந்த பெண்ணை அவர் பதிலுக்கு பார்த்த போது அதில் 1000 அர்த்தங்கள். அம்மாடி, நான் சமாளிக்கிறேங்கிறது கூட உனக்கு தெரியலையா? உன் புருஷன் மேலதான் உனக்கு எவ்வளோ நம்பிக்கை? உள்ளுக்குள் புரண்ட எண்ணங்கள் பெரும் மூச்சாகி அவர் மார்பை அப்படியே சுட்டது. அதே சமயம் தொலைபேசி சினுங்கும் சத்தம். போய் எடுத்தார். சோர்வாக காதருகே கொண்டு சென்றார். மறுநொடி, கியா பெரியசாமி, நான் ரஞ்சித் சிங் பேசுறேன்பா என்றதும் மறுமுனை, சாரி, நான் பெரியசாமி இல்ல, அவரோட மாமனார் டாக்டர் அஸ்வகேஷ் பேசுறேன் என்று அவர் சொல்லவும், சாரி, ராங் நம்பர் என்று மறுமுனை கட்டாகிவிட்டது. பெரியசாமி என்று தெளிவாக குறிப்பிட்டு கேட்டுவிட்டு ராங் நம்பர் என்றால் என்ன அர்த்தம்? டாக்டர் அஸ்வகேஷ் முகத்தில் பூச்சி பறக்க ஆரம்பித்தது. ஷர்மிளாவும் கவனித்தாள். பகுதி 6. யாருப்பா? ராங் நம்பர் ஷர்மி. தென் ஏன் ஒரு மாதிரியாகுது உங்க முகம்? நத்திங் நத்திங். அவர்கிட்ட மீண்டும் சமாளிப்பு. அதே சமயம் அவரது பங்களாவுக்குள் கார் ஒன்று நுழையும் சத்தம் துல்லியமாக கேட்டது. அவளும் உற்சாகமானாள். அப்பா, அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சே. அவரும் பதிலோடு பார்த்தார். முதலில் அவன் கொண்டு வந்து வைத்த அந்த மல்லிகை கொடிதான் கண்ணில் பட்டது. சிறியனான அந்த செடி இன்று மதிலை கடந்து மாடியில் தாவி அங்கே விசாலமாய் பரவி நிறைய பூக்களை பூக்க விட்டிருந்தது. அரிய காட்சியாக தான் தோன்றியது. ஆனால் இவனோ ஆபத்தானவன் போல தெரிய தொடங்கிவிட்டானே. வீட்டிற்கு துப்பாக்கி, தொடர்ந்து போன் கால், எல்லாமே இன்ஸ்பெக்டர் ஜீவாவின் சந்தேகத்தை அப்படியே ஊர்ஜிதப்படுத்துவது போல இருப்பதை சிந்தித்தபடியே காரை பார்த்தார். பெரியசாமி தான் இறங்கினான். வேட்டி சட்டை என்று ஒரு பாமரனாய் தெரிந்தவன் கோட் சூட் என்று பளபளப்பாக தோன்றினான். கையில் ஒரு பிரீஃப்கேஸ், முகத்தில் அந்த மேலா விலாசம். அதில் எங்கு திருட்டுத்தனமான எந்த ஒரு ரேகையும் இல்லை. ஆனால் ஆனால் அவர் தடுமாறிக்கொண்டே நிற்க அவன் மளமளவென்று உள்ளே நுழைந்தான். டாக்டரை பார்த்து, என்ன அங்கிள், எப்பவும் எனக்கு பின்னால்தான் வருவீங்க, இன்னைக்கு முன்னாடியே வந்துட்டீங்க என்று ஆரம்பித்தான். டாக்டர் அஸ்வகேஷிடம் அதற்கான உடனடி பதில் எதுவும் இல்லை. மௌனத்தை தான் குலைத்து பூசினார். அவனும் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. மளமளவென வெள்ளை உடுப்பை களைத்துவிட்டு ஒரு லுங்கியை எடுத்து கட்டிக்கொண்டு நேராக தொலைபேசியை நோக்கி சென்று அதன் மானிட்டர் ஸ்கிரீனில் சற்று முன்வந்த போன் காலின் எண்ணை பார்த்தான். ஒரு போன் வந்தது மாப்ள, ஆனா நான் பேசவும் ராங் நம்பர்னு சொல்லி வச்சுட்டாங்க. பின்னால் இருந்து அஸ்வகேஷ் பதில் சொன்னார். அது அவன் முகத்தில் சற்று சங்கடமாக எதிரொலித்தது. இடியட், எதுக்கு ராங் நம்பருங்கிறான்? எதுக்கு போன் பண்ணுனேன்னு உங்ககிட்ட சொல்லலாமே என்று ஒரு மாதிரி சமாளித்தவன் அப்படியே பாத்ரூம் நோக்கி நடந்தான். ஷாம், ஷர்மிளா அவனை ஆச்சரியமாக கூப்பிட்டாள். பெரியசாமியை சுருக்கி சாமியாக்கி அதையும் சற்று புஷ்டியாக்கி ஷாம் என்று அழைப்பதுதான் அவளுக்கு பிடித்திருந்தது. அப்படி அவள் அழைக்கும் பொழுது அதில் அன்புணர்ச்சி, ஒரு குற்றால அருவியாட்டம் சொட்டுவது தெரியும். அதை எப்பொழுதும் பெரிய அளவில் ரசிக்கும் டாக்டர் அஸ்வகேஷ் அந்த நொடி கலங்கினார். மகளே, உன் அன்பு எவ்வளோ பொய்யாகி கூணாகி உன்னை விழுங்கி விடுமோன்னு
கவலையா இருக்கு என்று அவர் நினைப்பது கண்ணில் பளிச்சென்று எதிரொலித்தது. அவனும் திரும்பி இருந்தான். அவளை நோக்கி வந்தவன் என்ன என்கிற மாதிரி பார்த்தான். என்ன ஷாம், எப்பவும் வந்த உடனே இன்னைக்கு என்ன படம் போட்டிருக்கேன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பீங்க. ஆனா 2-3 நாளாவே நீங்க என் டிராயிங் பத்தி கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்ல போல தெரியுதே. அஃப்கோர்ஸ் ஹாஸ்பிட்டல்ல நிறைய கிரிட்டிக்கல் கேஸ் அட்டன் பண்றேன். என் சீஃப் தான் இப்போ அதையெல்லாம் பார்க்கறது இல்லையே. அந்த களைப்பு என்றபடியே டாக்டர் அஸ்விகேஷ் பக்கம் திரும்பினான். அவன் பேச்சு அவருக்கு புதிராக இருந்தது. அவன்தான் நீங்க கிரிட்டிக்கல் கேஸ் எதையும் பார்க்க வேண்டாம்ன்றான். இங்க அவன் மாத்தி பேசுறது அவருக்கு எரிச்சலை தான் மூட்டியது. ஓகே ஷாம், இந்த டிராயிங்க பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவள் ஒரு படத்தை காட்டினாள். பலகை ஒன்றில் பின் செய்யப்பட்ட ஸ்கிரீனால் மூடி வைத்திருந்தாள். அதை விலக்கித்தான் காட்டினாள். அதை பார்த்தவன் பெரிதாக ரசனையை காட்டாமல் ஒரு மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு பார்த்துவிட்டு ரொம்ப சுமார் என்றான். கிட்டத்தட்ட ஒரு வாரம் தினம் 10 மணி செலவழித்து அவள் வரைந்திருந்த ஓவியத்தை அவன் சுமார் என்று சொன்னதுதான் தாமதம். ஷர்மிளா அதை அப்படியே போர்டை விட்டு வெளியே எடுத்தாள். அஸ்வகேஷ் பார்த்து கொண்டே இருக்க சரேல் என்று 2ஆக கிழித்தவள் பிறகு மடக்கி 4ஆக கிழித்து அப்படியே ஒரு ஓரமாக கிடத்த குப்பை கூடைக்குள் அதை போட்டுவிட்டாள். பெரியசாமியே அந்த காட்சியை எதிர்பார்க்கவில்லை. என்னவா இப்படி பண்ணிட்ட? பதறினார் அஸ்வகேஷ். நத்திங் டாடி, அவர் சுமார்னு சொன்ன உன்னை நான் வச்சுக்க விரும்பல. அவர் ஜட்மெண்ட் எப்பவும் சரியாதான் இருக்கும் என்று அவன் கருத்தை அவள் ஆமோதிக்கவும் அவருக்கு தலையே சுற்றாத குறையாக மயக்கம் வந்தது. அவனோ அவள் செயலை துளியும் பொருட்டாக்காதவன் போல பாத்ரூம் நோக்கி சென்றான். பகுதி 7. பெசன்ட் நகர் கடற்கரையில் எப்பொழுதும் போல் நல்ல கூட்டம். டாக்டர் அஸ்வகேஷின் காரும் ஒரு இடத்தில் நின்றபடி இருந்தது. அருகிலேயே அவரது உயிர் நண்பரான டாக்டர் ராம்குமாரின் கார். இருவரும் ஒரு மணல்மேடு அருகே அமர்ந்து கொண்டு மனம் விட்டு பேசிக் கொண்டிருந்தனர். ராம்குமார், என் மனசுல இருக்கிறது எல்லாம் கொட்டிட்ட. நீதான் எனக்கு ஒரு வழி சொல்லணும். அஸ்வா, நீ பெரிய மனோதத்துவ ஞானிதானடா. உனக்கு நான் என்னத்த சொல்ல? அதெல்லாம் மத்தவங்களுக்கு தாண்டா. தனக்குன்னு வரும்போது தாண்டா தெரியும். தன்னோட சக்தி ஒரு ஏணி 100 பேரை ஏத்திவிடும். ஆனா அதால ஏற முடியாது இல்லையா? நானும் அப்படிதான். இடியட் மாதிரி பேசாத. இப்போ உன் கவலையெல்லாம் உன் மாப்பிள்ள உண்மையானவனா இல்லையாங்கிறது தானே? ஆமா, நான் தேசபக்தியோட ஒரு தீவிரவாதிக்கு ஹெல்ப் பண்ணாம விட்டதுக்கு எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? அவசரப்படுறியே. போலீஸ்காரங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா தாண்டா இருக்கும். ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டதால பெரியசாமியை பத்தி உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பாண்டியம்மா கேஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பியே? இல்ல, என்ன கேஸ் அது? என்ன டாக்டர் நீ? பாண்டியம்மாங்கிற ஒரு பொண்ணு அவ புருஷனே கொன்னுட்டதா கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி தண்டனையை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த பாண்டியம்மாளே புருஷன்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிருந்தா. பேப்பர்ல தன்னோட புருஷனுக்கு தண்டனைங்கிறத பார்த்துட்டு தலைமறைவா இருந்த அவ கோர்ட்டுக்கு வந்து நின்னா. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸையே வான் பண்ணி அந்த பாண்டியம்மா புருஷனையே விடுதலை பண்ணி நஷ்டஈடும் கொடுத்துச்சு. இத சாதிச்சவர் ஒரு பிரபல பத்திரிகை அதிபர். அந்த பத்திரிகையோட பேர் கூட ஆனந்த விகடன். ஐசி. என்ன ஐசி? போலீஸ் சொல்லிட்டதாலேயே ஒரு விஷயம் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ பெரியசாமி மேஜையில துப்பாக்கி இருந்ததே அது ஏன் நிஜமாலுமே ஒரு பாதுகாப்புக்கு வச்சிருந்திருக்க கூடாது? ஒரு ஹிந்திக்காரன் ஃபோன் பண்ணானே, ராங் நம்பர்னு சொன்னான்னு சொன்னேனே, அங்கதான் நானும் கொஞ்சம் யோசிக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன்டா, நானும் பெரியசாமி கூட பழகியிருக்கேன். உண்மைக்கும் நடிப்புக்கும் எனக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். அதோட தளத்துல இருந்து சொல்றேன். பெரியசாமி நிச்சயம் ஒரு தப்பான பையனா இருக்க முடியாது. நான் மட்டும் என்ன, அவனோட கேரக்டர் அட்ராக்ட் பண்ணாததால என் பொண்ணைய கொடுத்த? எனக்கு மட்டும் வித்தியாசம் தெரியாதா என்ன? அப்புறமா எதுக்கு குழம்புற? தெம்பா தெளிவா ஒரே பக்கமா நில்லு. டேய், நான் என்ன கேட்கவா? நான் உன்னை கேட்கவா? என்ன? ஒருவேளை இன்ஸ்பெக்டர் ஜீவா சொன்ன மாதிரி அவன் என்னோட குடும்பத்தையே நிர்மூலமாக்க வந்த தீவிரவாதியா இருந்துட்டா? இன்ஸ்பெக்டர் ஜீவா கிட்ட அவன் தீவிரவாதியா இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப நல்லவன்னு நம்பி 1% கூடவா டிபார்ட்மெண்ட் அவனை நம்பலைன்னு கேட்டவரு இங்க நேர் எதிரா கேட்டது ராம்குமாருக்கு எரிச்சலை வரவழைத்தது. இதோ பாரு, ஒருத்தரை முழுசா நம்பிட்டா அதுலயே போயிடணும். இப்படியெல்லாம் குழப்பக்கூடாது. இது ரொம்ப ஆபத்து என்று ஒரு பெரிய பூட்டாக போட்டார். அதன்பின் அஸ்வகேஷ் அந்த சப்ஜெக்ட் பற்றியே பேசவில்லை. ஆனாலும் அடிமனதில் ஒரு பயத்துடிப்பு இருந்து கொண்டே இருந்தது. காலில்லாத ஊனமுள்ள பெண்ணான ஷர்மிளா சக்கர நாற்காலியில் நிர்கதியாக தெருத்தெருவாக பிச்சை எடுப்பது போலெல்லாம் பிரம்மை தட்டியது. ச என்று தனக்குத்தானே நொந்து கொண்டார். வீட்டில் பெரியசாமியின் ஃபேன் ஷர்ட்டை சலவை செய்ய வாஷர்மேனுக்கு போடுவதற்காக எடுத்து போட்டிருந்தார்கள். அவனும் எடுத்து செல்வதற்கு முன் ஃபேன் செட்டில் ஏதாவது இருக்கிறதா என்று செக் பண்ணி பார்த்து ஏதாவது ரூபாயோ பில்லோ இருந்தால் மரியாதையாக எடுத்து கொடுத்து விட்டுதான் அவைகளை மூட்டை கட்டி எடுத்து செல்வான். அப்படிதான் அப்பொழுது செய்து கொண்டிருந்தான். சற்று தள்ளி அவனையே பார்த்தபடி ஷர்மிளா. அவனும் ஒவ்வொரு பேண்ட் சட்டையையும் பார்த்து ஒன்றுமில்லை என்றபடியே தனக்கு வலப்பக்கம் போட்டான். இறுதியாக கைக்கு வந்த பேண்டில் கைவிட்ட போது
ஒரு காண்டம் அகப்பட்டது. அதை அவன் வெளியே எடுத்து, என்னம்மா இது என்று ஷர்மிளாவிடம் கேட்கவும் அவளுக்கு கொஞ்சம் பகீர் என்றது. இது இது ஒன்றும் இல்லை, இது மாத்திரை என்று சமாளித்தவள் அவன் போன பிறகு அவன் கொடுத்த சில ரசீதுகளை எல்லாம் பார்த்தாள். அதில் ஒன்று லாட்ஜ் பில். உள்ளூரில்தான் லாட்ஜில் தங்கியிருக்கிறான். ஆனால் அந்த தேதியில் பெங்களூரில் மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் ஒன்றுக்கு சென்று வந்ததாக அவன் சொன்னது அவள் ஞாபகத்தில் கொத்தியது. அந்த பில்லோடு கூடவே லாட்ஜில் அவன் தொலைபேசியை பயன்படுத்தியதற்கான கம்ப்யூட்டர் பில். அதில் திரும்ப திரும்ப ஒரே எண்ணை 4-5 முறை பதிவாகி இருந்தது. அந்த எண்ணுக்கு உரிய நபர் யாராக இருக்கும்? சந்தேகப்பொறி முதலாக சர்மிளாவையும் பற்றி எரிக்க ஆரம்பித்தது. தொலைபேசியை நெருங்கி அந்த நம்பரை சுழற்றத் தொடங்கினாள். மறுமுனையில் ஒரு பெண் குரல், அதுவும் மிக மிக குலைவாக. ஹலோ டாக்டர், பிரேமிதான் பேசுறேன். என்ன, இன்னைக்கும் அந்த லாட்ஜுக்கு வரணுமா? எடுத்த எடுப்பில் அவள் கேட்டது ஷர்மிளாவின் நெஞ்சிலேயே குத்தியது. எந்த பதிலும் கூறாமல் அப்படியே தொலைபேசியை வைத்தாள். கண்களில் சரசரவென்று கண்ணீர் பெருகி வரத் தொடங்கிவிட்டது. ஒரு ஓரமாக போய் அமர்ந்தாள். உடம்பிலும் மெல்லிசாக நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. அவள் அப்படித்தான். சிறிய விஷயத்திற்கும் அதிக படபடப்பு, ஒருவித தாளாமை, மயக்கம் என்று விழுந்து விடுவாள். பகுதி 8. ஒருமுறை ஒரு பள்ளி தவறுதலாக தோளில் விழுந்துவிட்டது. அப்படியே சுருண்டு மயக்கமாகிவிட்டாள். டாக்டர் அஸ்வகேஷ் பதறி போய் பரிசோதித்தார். உடம்பில் எந்த குறையும் இல்லை. இது மன அமைப்பு சார்ந்தது என்று பிறகுதான் புரிந்தது. மன அமைப்பு என்பது எண்ணங்களால் ஆனது. எண்ணங்கிறது கல்வி கேள்விகளாலும் பார்க்கின்ற விஷயங்களாலும் உருவாகிறது. எனவே அவளை ஒரு பேழை முத்து போல மிக பத்திரமாகவே பாதுகாக்க தொடங்கினார். ஒரே வாரிசு, அவரோட வாழ்க்கைக்குள்ள ஒரே அர்த்தம் அவ. கல்கத்தாவுல நிறைய உறவினர்கள் இருக்காங்க. அவளை பெண் கேட்டனர். ஆனா தனக்கோ தமிழ்நாடு இனி என்றாகிவிட்டது. இருக்கும் ஒரு பந்தத்தையும் தொலைதூரத்துக்கு தாரவாத்து கொடுக்க மனசு வரல. அடுத்து எல்லாரும் அவளோட ஊனத்தை விலை பேசத்தான் பார்த்தாங்க. இந்த நிலைமையில கைக்கு அடக்கமா அன்பை பிசைஞ்சு செஞ்ச ஒரு உருவமா பெரியசாமி கண்ணில பட்டான். கருத்தையும் கவர்ந்தான். ஆனா அவ இப்போ சிறியதாகி கொண்டிருக்கிறத என்னன்னு சொல்றது, எப்படி சகிக்கிறது? அவ புழுக்கத்தோடு கிடக்க டாக்டர் அஸ்வகேஷும் அங்கு வர சரியாக இருந்தது. அவரது பார்வையிலும் அந்த காண்டமும் லாட்ஜ் பில்லும் பட்டது. கண்களில் விரிவு. அவளோ 1-2 நீர்மணிகளை உருட்டி விட்டாள். ஷர்மி, அப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கும் தாமா. என்னப்பா சொல்றீங்க? அவர்கிட்ட கொஞ்ச நாளாவே நான் நிறைய மாற்றங்களை பாக்குறேன். என்னன்னு கேளுங்கப்பா. கேக்குறேம்மா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அவர் பேண்ட் பாக்கெட்ல இருந்தது. நினைச்சேன். நீ கவலைப்படாதடா, நான் விசாரிக்கிறேன். எல்லா குடும்பங்கள்லயும் சகஜமா நடக்கிறது தான் இது. அவர் தேற்றினார். ஒரு பெருமூச்சும் வெளிப்பட்டது. அதே சமயம் தொலைபேசி அலறல். அதை போய் கையில் எடுக்கும் பொழுது டாக்டர் அஸ்வகேஷிடம் சுரத்தே இல்லை. ஹலோ, திஸ் இஸ் மிஸ்டர் அஸ்வகேஷ். அஃப்கோர்ஸ், டாக்டர் அஸ்வகேஷ். நான் நெல்லூர் நடராஜன். தெலுங்கானா பகுதியில் நம்ம ஆப்ரேஷன்ல மந்திரி ஒருத்தரும் தாசில்தார் ஒருத்தரும் காலி. பயங்கர சக்சஸ். நம்ம லிஸ்ட்ல இன்னும் பெண்டிங்ல இருக்கிற ஒரே பேரு உங்க மாமனார் அஸ்வகேஷ் தான். ஐசி. கூடிய சீக்கிரம் அவரும் அவர் மகளும் அழிஞ்சாங்கன்னு தகவல் வரணும். நம்ம இயக்கத்தோட பேரை கேட்டாலே இந்த நாடே நடுங்கணும். மறுமுனையின் பேச்சுக்கு காரணம் டாக்டர் அஸ்வகேஷிற்கு மெல்ல புரிந்தது. தன்னை பெரியசாமியாக நினைத்து கொண்டு பேசுவதை அனுமானித்தவர் அந்த தகவல்களை எல்லாம் கேட்டு அப்படியே நெஞ்சை கையில் பிடித்து கொண்டார். ரிசீவரும் நழுவியது. சக்கர நாற்காலில் அமர்ந்திருக்கும் நிலையில் பார்த்து கொண்டே இருந்த ஷர்மிளா வெகு வேகமாக வந்து அவரை நோக்கி சரிந்தாள். ரிசீவரில் ஹலோ ஹலோ என்று மறுமுனையில் கூக்குரல். அதை எடுத்து திரும்ப வைத்தவள், அப்பா என்னாச்சுப்பா என்றாள். அவர் கன்னத்தை வருடி. டாக்டர் அஸ்வகேஷிடம் பேச்சே இல்லை. அவருக்கு சின்ன அளவிலான வயலட் நிற கண்கள். அவை அப்படியே அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாத நிலையில் அவருக்கு நேர் மேல் தெரியும் லஸ்தர் விளக்கையை வெறித்து பார்த்தபடி இருந்தது. அப்பா அப்பா. ஷர்மிளாவிடம் பதற்றம். அவரும் சில வினாடிகள் கழித்து பிரச்சனை மீண்டவராக அவளை பார்த்தார். பிறகு எழுந்ததும் அமர்ந்தார். என்னப்பா, என்ன நடந்தது? யார் போன்ல? என்னத்த சொல்ல, நல்லா ஏமாந்துட்டோமா? ஆமா, ஏழைன்னு நினைச்சு இறக்கம் காட்டினது தப்பு. விதி ரொம்ப பெருசுமா, ரொம்ப ரொம்ப பெருசு. என்னப்பா, என்னென்னமோ சொல்றீங்க? இன்னும் சொல்லலம்மா. சொன்னா நீ தாங்க மாட்ட. உனக்கு ஆனாலும் பூஞ்ச மனசு. நான் என்ன பண்ண? அவர் உதடுகளிலும் கண்களிலும் கண்ணீர். அவர் அழுததெல்லாம் அவள் பார்த்ததே இல்லை. மனைவி இருந்த பொழுது கூட 2 சொட்டு கண்ணீர் தான். அதுவும் பிணத்தின் மார்பு மேல் உள்ள கற்பூரத்தின் மேல் நெருப்பு வைக்கும் போது. அவர் விதியை பற்றி பேசிவிட்டு அழுவது அவளை உலுக்கியது. யாருப்பா, யார் என்ன சொன்னாங்க? சொல்றேன். அதுக்கு முந்தி இன்ஸ்பெக்டர் ஜீவாவுக்கு ஒரு போன் பண்ணிடுறேன். பதிலோடு எழுந்தவர் தடுமாறியபடி எண்களை சுழற்றினார். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் அகப்பட்டார். இன்ஸ்பெக்டர் ஜீவா. எஸ், ஸ்பீக்கிங். நான் பெரிய டாக்டர் அஸ்வகேஷ் பேசுறேன். சொல்லுங்க. யூ ஆர் ரைட் ஜீவா.
நீங்க என் மருமகனை பத்தி சொன்ன அவ்வளவு உண்மை ஜீவா. பெரிய உண்மை. என்ன டாக்டர், உங்களுக்கே பளிச்சுன்னு தெரியற மாதிரி ஏதாவது க்ளூ கிடைச்சுதா? ஆமா, அவன் தீவிரவாதி மட்டும் இல்ல, எல்லா கெட்ட பழக்கமும் வேற இருக்கும் போல இருக்கே. உங்களுக்கு தெரிஞ்சா சரி. ஐ எம் நாட் டாலரேட். என்னால ஜீரணிக்கவே முடியல ஜீவா. ஐ எம் சாரி. என்ன பண்றது, உங்க தலையெழுத்து அப்படி. அது சரி, இப்ப ஏதோ க்ளூ கிடைச்சதுன்னு சொன்னீங்களே, என்ன அது? நேர்ல வர்றீங்களா? சொல்றேன். அவசியம். எப்ப இப்படி கூப்பிடுவீங்கன்னு தான் காத்திருக்கேன். மறுமுனையில் இன்ஸ்பெக்டர் ஜீவா ரிசீவரை முடக்க, இந்த பக்கத்தில் டாக்டர் அஸ்வகேசும் ரிசீவரை வைத்தார். இடையிட்டது அறையின் இன்டர்காம் சத்தம். அதற்கும் காதை கொடுத்தார். அவரது செக்ரட்டரி பேசினாள். டாக்டர், வார்டில் ஆபரேஷனுக்கு எல்லாருக்கும் ரெடி. உங்களுக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங். ஐ எம் சாரி. நந்தாவை வச்சு இந்த ஆபரேஷனை கண்டினியூ பண்ண சொல்லுங்க. ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். காதோர வியர்வை சுண்டியபடியே அவர் சொன்னது ஷர்மிளாவை ஆச்சரியப்படுத்தியது. முதலிரவின் போது கூட ஒரு ஆபரேஷன் பண்ணி முடித்து விட்டு வந்ததாக பெருமையோடு கூறுபவராயின்று இங்கே இப்படி வெறித்தாள். அவரும் சில நொடிகளுக்கு பிறகு இன்டர்காம் வழியாக ஆஸ்பத்திரிக்கு தொடர்பு கொண்டார். உதவியாளர் தான் பேசினார். எஸ் டாக்டர். பெரியசாமி அங்கதான் இருக்காரா? இல்ல டாக்டர், அவர் எங்கேயோ அவசரமா வெளியில போனாரு. ஐசி. பதிலோடு ரிசீவரை அவர் வைக்கவும் அரைக்கதவு திறக்கும் சத்தம். அவர் எதிரில் பெரியசாமி. அவனை சட்டென்று பார்க்கவும் அவரிடமும் பதற்றம், கண்களிலும் மிரட்சி, தடுமாற்றம். அவனோ மிக கூர்மையாக பார்த்தபடி கிட்டே நெருங்கினான். ஷர்மிளாவும் அவனை வெறித்தாள். பகுதி 9. பளிச்சென்று தெரியும் விதத்தில் இருந்த காண்டமும் லாட்ஜ் ரசீதும் நொடியில் அவனுக்கு புரிய வேண்டியதை புரிய வைத்து விட்டது. அதன் காரணமாக முகத்திலும் மாற்றங்கள். அப்படியே பூனை போல் ஒரு மேஜை டிராயரை நோக்கி சென்றான். அஸ்வகேஷ் சுதாரிக்க தொடங்கினார். நில்லு, அங்க நீ வச்சிருந்த ரிவால்வர் இப்ப இல்ல. அவனும் உடனே சற்று ஸ்தம்பித்தான். பகையாளி குடிய உறவாடி கெடுப்பாங்கன்னு தமிழ்ல பழமொழி கேட்டிருக்கேன். நான் ஒரு வங்காளி பாரு, அதனால எனக்கு அர்த்தம் சரியா தெரியல. ஆனா உன்னை வச்சு இப்ப அதுக்கு நல்லாவே அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் அதற்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பாதவனாக ஒவ்வொரு அடியாக போட்டு ஷர்மியை நெருங்கி வர அஸ்வகேஷ் அதையும் புரிந்து கொண்டவராக கத்தினார். நில்லு, நீ இப்ப யாரு எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு போச்சு. என் பொண்ணு கிட்ட வராத. ஷர்மி கமான், இந்த பக்கமா வா. அவன் உன்கிட்ட வந்தா கழுத்து நெரிச்சு கொன்னாலும் கொன்னுடுவான். அவரது அலறல் உண்மை என்கிற மாதிரி அவன் ஒரே பாயாக பாய்ந்து அவள் அருகில் சென்று அந்த சக்கர நாற்காலியை பின்னால் நின்று கொண்டு அவளது இரு தோள்களிலும் கைகளை வைத்தான். அலற ஆரம்பித்தார் அஸ்வகேஷ். நோ, அவளை எதுவும் பண்ணாத, அவ உன் மனைவி. அதெல்லாம் நான் இவளை உண்மையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவர் பதிலின் எதிரொலி உடனே அவளிடம் வேலை செய்ய ஆரம்பித்தது. வெடுக்கென்று திரும்பி அவனை அதிர்ச்சியோடு ஒரு பார்வை பார்த்துவிட்டு அப்படியே மயங்கி விழுந்தாள். ஷர்மி, அலறினார் டாக்டர் அஸ்வகேஷ். கிட்டையும் ஓடி வந்தார். அவன் உடனே நாற்காலியை தன் பக்கமாய் திருப்பிக் கொண்டு அவருக்கு முதுகை காட்டினான். அவளே சரிந்து அவன் வயிற்றின் மேல் விழுந்தாள். பெரியசாமி ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னை என்ன வேணும்னாலும் பண்ணு, அவளை விட்டுடு. மன்னிக்கணும் டாக்டர், நான் ஒரு இயக்க பிரஜை. எங்க இயக்கத்துல மன்னிப்புங்கிற வார்த்தையே கிடையாது. அப்படி சொல்லாத. கொஞ்சம் திரும்பி பாரு, நீ எப்படி இருந்த. உண்மையில நான் எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சு கை தூக்கி விட்டுருப்பேன். எல்லாமே உண்மைதான். ஆனா என்கிட்ட மனிதாபிமானத்தை காட்ட முடிஞ்ச உங்களால என்னோட இயக்க பிரஜை கிட்ட காட்ட முடியலையே. இல்ல, நான் ஒரு தேசிய உணர்ச்சி உள்ளவன். அதுக்காக எதிரானவங்க எனக்கும் எதிரானவங்க. அதோட அன்னைக்கு நான் இப்படி எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல. கரெக்ட், அதுதான் உங்களை அலட்சியப்படுத்த வச்சது. அதே சமயம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட போற முடிவை பார்த்து உங்க ஒட்டுமொத்த டாக்டர்கள் சமுதாயமே பயப்படணும். இல்ல, தீவிரவாதத்தால எதையும் சாதிக்க முடியாது. தப்பு. உங்க குடும்பத்தோட அழிவு மூலமா சாதிக்க முடியுங்கிறத உலகத்துக்கு புரிய வைப்போம். ஐயோ பெரியசாமி, உனக்கு இப்ப கூட என்ன குறை? அழகான மனைவி, பெரிய ஆஸ்பத்திரி, அதுல மதிப்பான டாக்டர் பணி. ஆனா சராசரி கொலகாரன் மாதிரி சிந்திச்சு பேசுறியே. வாழத்தாயா வாழ்க்கை. இப்படி பழிக்கு பழி வாங்க எல்லாம் கிடையாது. இந்த உபன்யாசம் எல்லாம் இனி ஒர்க் அவுட் ஆகாது. எப்பவுமே இந்த பூமி பணக்காரன் பேச்சத்தான் கேக்குது. பணக்காரன் தான் எல்லா சௌகரியங்களோடையும் வாழ முடியுது. என்ன கூட டாக்டருக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிற காரணத்தால தான் நீ மதிச்ச. இல்லைன்னா மதிச்சிருப்பியா? உண்மையான மனிதாபிமானியா நீ இருந்திருந்தா நீ ஒரு பெரிய ஆஸ்பத்திரியா கட்டியிருப்ப. ஒரு அநாத ஆசிரமெல்லாம் கட்டியிருக்கணும். பெரியசாமி, உன்னோட இயக்கத்தை சேர்ந்தவங்க உன்னை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. உன்ன மாதிரி நல்ல இளைஞர்கள்லாம் அதனாலதான் நாசமா போறீங்க. இதோ பாரு, இந்த நிமிஷம் நீ எங்களை அழிச்சாலும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உன்னை தேடி இன்ஸ்பெக்டர் ஜீவா பயங்கரமா அலையிறாரு. இருந்தாலும் உன்னை காப்பாத்த என்னால முடியும். ஏன்னா நீ என் மாப்பிள்ள, என் ஒரே மகளோட புருஷன். தயவு செஞ்சு என் பேச்ச கேளு, அவளை எதுவும் செஞ்சிடாத. அவர் பதறி சிதறுவதை ரசித்த பெரியசாமி ஒரு புன்முறுவலோடு அருகில் இருந்த வாட்டர் ஜக்கிலிருந்து தண்ணீர் எடுத்து ஷர்மிளா முகத்தில் தெளித்து அவளுக்கு மயக்கம் தெரிவித்தான். அவளும் பழி கோழி போல தலையை உசிப்பு கொண்டு நிமிர்ந்தாள். அவள் எதிரே சட்டென்று அவரை தாவி பிடித்தான். அவன் கையில் இப்பொழுது பளபளப்பான ஒரு கத்தி.
அது டாக்டர் அஸ்வகேஷின் கழுத்தை தொட்டு கொண்டிருந்தது. ஷர்மிளா அதை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து சிலையானாள். ஷர்மி, மை டியர் ஒய்ஃப், என்ன முழிச்சு முழிச்சு பாக்குற? இப்போ உன் அப்பாவை நான் கொலை செய்ய போறேன். ஏன்னா அதுதான் என்னோட அசைன்மெண்ட். அப்புறமா உன்னையும் பரலோக அனுப்பிட்டா எல்லாமே முடிஞ்சிடும். இந்த ஜிஎம் ஹாஸ்பிட்டலே அப்புறம் எனக்கு தான் சொந்தம். என் தலைவன் சுகாதியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவரை அப்படியே சாகடிச்சிட்டீங்க. அந்த நிமிஷமே எங்க இயக்கத்துல தீர்மானம் போட்டுட்டோம். எந்த ஆஸ்பத்திரியில இப்படி ஒரு தப்பு நடந்ததோ அதே ஆஸ்பத்திரியை எங்களை போல தீவிரவாதிகளுக்கு அவங்க குடும்பத்துக்காகவும் செயல்படுத்துறதுன்னு. என் திட்டம் துளி கூட வீண் போகல. உன் ஊனத்துக்கு உன் ஊர் மாப்பிள்ளைங்க சில லட்சங்களை தான் விலையா கேட்டாங்க. ஆனா நானும் முன்ன விட்டு பின்ன எப்படி பிடிச்சிருக்கேன் பாத்தியா? சர்மிளாவிடம் தன் திட்டத்தை பிட்டு பிட்டு வைக்க அவளுக்கு நெஞ்சை கரித்தது. நீங்க நீங்க ஒரு மனுஷ மிருகம் என்று சொல்ல வந்து அவள் மீண்டும் மயக்கமாக கச்சிதமாக ஹேண்ட்ஸ் அப் என்று உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் ஜீவா. பெரியசாமி அசரவில்லை. கத்தியை கழுத்தில் அழுத்தியபடியே திரும்பி அவருக்கு அஸ்வகை சிரிக்கும் நிலையை காட்டினான். அவர் முகத்தில் இப்பொழுது வெள்ளிரல். நோ, வேண்டாம் பெரியசாமி, நீ ரொம்ப ஓவரா போய்கிட்டே இருக்க. ஓவரா போறது நான் இல்ல மிஸ்டர் ஜீவா. உங்க டிபார்ட்மெண்ட் சரியான எவிடன்ஸ் சாட்சி இல்லைனா ஓட விட்டு சுட்டு என்கவுண்டர்னு சொல்லிடுற மகா பெரிய கொலகாரங்க நீங்க தான். நானும் என் இயக்கமும் இல்ல. இல்ல, சொன்னா கேளு பெரியசாமி. ஆஸ்பத்திரியை சுத்தி போலீஸ் இருக்கு. நீ இங்க என்கிட்ட தப்பிச்சாலும் அங்க அவங்க கிட்ட தப்பிக்க முடியாது. அதையும் பார்ப்போம். பதிலோடு அஸ்வகேஸ் கழுத்தில் கத்தியை சற்று அழுத்த ரத்தம் ஒரு நெளிவும் சிவப்பு புலி போல காதோரமாக ஓடிட ஆரம்பித்தது. நோ நோ, அலறின ஜீவா படு வேகமாக அவன் தோள்பட்டையை பார்த்து சுட்டார். அதற்காக விலகிய பின் அந்த சமயத்தில் அஸ்வகேசை நழுவ விட அவர் கீழே விழுந்தார். அவரை திரும்ப பிடிப்பதற்காக எழ முயன்றவன் முன்னால் மீண்டும் குண்டுகளின் சீற்றம். சட்டென்று உத்வேகத்தோடு எழுந்தவன் அப்படியே திரும்பி ஜன்னல் வழியே குதித்து தப்பி ஓடத் தொடங்கினான். ஜீவாவும் அவன் போனால் போகட்டும் என்பது போல அஸ்வகேசை நெருங்கினார். அஸ்வகேசும் எழுந்து நின்றவர் உணர்ச்சி வசப்பட்டு தலையில் அடித்துக் கொண்டு அழ ஆரம்பித்தார். டாக்டர், என்ன இது? உணர்ச்சி வசப்படாதீங்க. அவன் தப்பிச்சு ஓடிட்டான். இனி ஆபத்தில்ல என்று தேறுதல் கூறியும் பலனில்லை. டாக்டர் அஸ்வகேஸ், நான் தப்பு பண்ணிட்டேன் என்று சர்மிளாவிடம் சென்றார். மயங்கி கிடந்த அவளையும் கட்டி கொண்டார். அந்த காட்சி இன்ஸ்பெக்டர் ஜீவாவையே நெகிழ்த்து விட்டது. ப்ளீஸ் டாக்டர், கூல் டவுன், கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் அவனை பிடிக்க வழி இருக்கான்னு பாக்குறேன். இந்த மாதிரி டயத்துல உணர்ச்சிகளோட பிடியில சிக்கிக்க கூடாது. புத்திசாலித்தனமாவும் தைரியமாவும் நடந்துக்கணும். கமான். அவரை தட்டி கொடுத்து விட்டு தாவிக்கொண்டு வெளியிலும் ஓடினார். பங்களாவில் பணியாற்றுபவர்கள் துப்பாக்கி சத்தத்தால் மிரண்டு போயிருந்தார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஜீவா வெளியே ஓடுவதை பார்த்து இங்கே என்னதான் நடக்கிறது என்று பேசிக் கொண்டனர். ஆனால் யாருக்கும் எதுவும் புரியவில்லை. பகுதி 10. 3 மாதங்களுக்கு பிறகு ஷர்மிளா ஓரளவு தேறிவிட்டார். டாக்டர் அஸ்வகேஷும் ரெகுலராக ஆஸ்பத்திரிக்கு சென்று வர தொடங்கிவிட்டார். பெரியசாமி என்ன ஆனான், எங்கே போனான் என்பதை யாருக்கும் தெரியவில்லை. ஹாஸ்பிட்டலில் ஒரு கூட்டம் போட்டு அவரை சொல்ல முடியாத காரணங்களுக்காக டெர்மினேட் செய்வதாக அறிவித்து அதை நோட்டீஸ் போர்டிலும் போட்டுவிட்டார். செக்யூரிட்டிகளின் காவலும் போலீசின் காவலும் ஜிஎம் ஹாஸ்பிட்டலை பங்கமின்றி பார்த்து கொள்ள எல்லாமே ஓரளவு சகஜமாகி விட்ட போதுதான் தோன்றியது. ஆனால் ஷர்மிளா நிலைதான் பெரிய கேள்விக்குறி. அவன் திரும்ப வருவானா? வந்தாலும் வாழ முடியுமா என்றெல்லாம். சில சமயங்களில் அவன் நினைப்பு வந்தாலே மயக்கமும் கூடவே வந்துவிடும். மனதும் படபடத்து வியர்த்து கொட்ட தொடங்கிவிடும். ஜீவா மட்டும் இடையிடையே வந்து, அவன் இந்த சென்னையில இல்ல, ஆந்திர மாநிலத்தை காட்டுக்குள்ள இருக்கான். அவன் கூட்டத்தையே போலீஸ் வேட்டையாடிடுச்சு. ஒரு சிலர் தான் உயிரோட இருக்காங்க, அதுல அவனும் ஒருத்தன் என்பார். அதையெல்லாம் கேட்க கேட்க அஸ்வகேசுக்கு பிபி எகிரிவிடும். வேண்டாம் இன்ஸ்பெக்டர், அவனை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதீங்க, அவன் பேச்சே எங்க வேண்டாம் என்று தடுத்து விடுவார். இருந்தும் ஜீவா பேசியதில் ஒரு காரியம் நடக்க ஆரம்பித்தது. அதன்படி ஷர்மிளாவுக்கும் பெரியசாமிக்கும் நடந்த திருமணத்தை செல்லாது என்று அறிவிக்க கோரி கோர்ட்டில் மனு தாக்கல் செய்ததுதான். வேண்டா வெறுப்பாக அரைமனதுடன் தான் ஷர்மிளா அதில் கையெழுத்தே போட்டாள். இதுல கையெழுத்து போட்டா போதாது, இனியாவது ஒரு நல்ல கல்யாணம் உனக்கு நடக்கணும் என்று ஜீவா வாழ்த்தியது அஸ்வகேசுக்கு மிக பிடித்து விட்டது. ஒரு நாள் ஜீவாவிடம், அவ கல்யாணம்னாலே பயப்படுறா, உடம்பெல்லாம் நடுங்குது என்றார். சார், நான் இருக்கேன், எனக்கு அவங்க மனநிலை நல்லா தெரியும் என்று ஜீவாவும் ஷர்மியுடன் நெருங்கி பழகி அவளுக்கு ஆதரவாக பேச பேச அவளிடமும் மெல்லிய மாற்றம். இறுதியில் மறுமணத்திற்கு அவள் சம்மதிக்க அஸ்வகேஸ் இந்த முறை நெருங்கிய உறவுக்காரன் ஒருவனையே பிடித்து மாப்பிள்ளையாக்கி விட்டார். கோர்ட்டில் விவாகரத்து கன்ஃபார்ம் ஆகும்போது இங்கே கல்யாணமும் நடந்து முடிந்து ஷர்மிளா கொல்கத்தா கிளம்பிவிட வேண்டும் என்பது திட்டம். அதற்கான நாளும் நெருங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு மாலை நேரம் அஸ்வகேஷையும் சர்மியையும் பார்க்க வந்த இன்ஸ்பெக்டர் ஜீவா முகத்தில் சொல்ல முடியாத அளவு வருத்தம். என்ன இன்ஸ்பெக்டர்,
ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு நல்ல செய்தின்னு சொல்றதா இல்ல கெட்ட செய்தின்னு சொல்றதான்னு தான் தெரியல. என்ன, நேத்து ஆந்திராவில் நடந்த ஒரு வெடி விபத்துல ஹியூமன் ஃபார்மா போனது யார் தெரியுமா? யாரு? பெரியசாமியா? அந்த ஸ்டூபிட்டே தான். அஸ்வகேஷ் ஒரு வினாடி நொறுங்கினாலும் இப்பதான் எனக்கு பரிபூரண நிம்மதி என்றார். ஷர்மிளாவையும் ஒரு பார்வை பார்த்தார். அவளிடமும் ஒருவித நிம்மதி பெருமூச்சு. ஷர்மி, இனி நீ விடுதலை பெறவ. கோர்ட்ல உன் டைவர்ஸ் ஃபைல் ஒரு சிடுக்கும் இல்லாம பாஸ் ஆகிடும். வழியில ஜட்ஜ பார்த்தேன். எவ்வளோ பெரிய டாக்டர் இந்த அஸ்வகேஷ் இப்படி ஏமாந்துட்டாரேன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. அப்படியே இனியாவது அவர் பொண்ணு நல்லா இருக்கட்டும்னாரு. ஜீவா சொன்னதை கேட்டு அஸ்வகேஷ் தலை அப்படியும் இப்படியுமாக ஆடியது. ஷர்மியை நெருங்கி சக்கர நாற்காலியோடு சேர்த்து கட்டி கொண்டார். அவளும் ஊங்கலாக அழத் தொடங்கினாள். அதை பார்த்த ஜீவாவின் கண்களிலும் முதல் முறையாக கலக்கம். பகுதி 12. பகுதி 11. கொல்லிமலையின் அடர்வான அந்த காட்டுப்பகுதி பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. அங்கங்கே காட்டெருமைகளும் மிலாமான்களும் கண்ணில் பட்டன. சில மலைப்பளியர்கள் மட்டும் தேன் குடுவைகளுடன் ஒரு ஒற்றையடி பாதையில் நடந்து அடர்வான மலைக்காட்டுக்குள் புகுந்து எங்கோ போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களில் இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் இருந்ததுதான் ஆச்சரியம். அந்த பாதையும் ஒரு மலை கிராமத்தில் சென்று முடிந்தது. தரையோடு தரையாக போடப்பட்டிருக்கும் கூம்பு குடிசையும் ஆட்டுப்பட்டியுமாக 300-400 வருடத்திற்கு முந்தைய கிராமம் போல காட்சியளித்தது அது. ஒரு சில பெண்கள் கண்ணில் பட்டார்கள். மார்புக்கு ரவிக்கை இல்லாதபடி இடுப்பில் மட்டும் சுற்றியது போன்ற துணியோடு இருந்தவர்கள் முகத்தில் முடிந்த இடமெல்லாம் பச்சை குத்தி இருந்தது. தங்களின் காட்டுவாசித்தனத்தை அப்பட்டமாக காட்டிக் கொண்டிருந்த அவர்களை கடந்து சென்று ஜீவா அங்கே ஒரு ஓரத்தில் கிடந்த கூம்பு குடிசைக்குள் குனிந்து சிரமப்பட்டுதான் நுழைய முடிந்தது. உள்ளே ஒருவன் சுருண்டு படுத்திருந்தான். அவர் தோளை தொடவும் சக்தியே என்று திரும்பி பார்த்தான். பெரியசாமி, ஜீவா, வந்துட்டியா? வந்துட்டேன். உனக்கு தேவையான அந்த செய்தியோட. சொல்லும் பொழுதே ஜீவாவின் குரல் உடைந்து போனது. அப்ப ஷர்மிக்கு விவாகரத்து உறுதியாகி நேத்து கல்யாணமும் நடந்தாச்சு. நிஜமாவா? இந்த கல்யாணத்துல கொடுத்த தாம்பூல பத்திரிக்கை. ஜீவா தன் தோளில் தொங்கிக் கொண்டிருந்த பேக்கன் ஜிப்பை திறந்து ஒரு தாம்பூல பையை காண்பித்தார். அதில் ஷர்மி பெயரும் ஷௌரவ் என்கிற வங்காள மணமகன் பெயரும் இருந்தது. பெரியசாமி அந்த பையை அப்படியே ஆசையாக பற்றி வருடினான். கைகளில் வெடவெடவென்று ஒரே நடுக்கம். பேசத் தொடங்கிய குரலும் நடுங்காம, தேங்க்ஸ் ஜீவா, உன் உதவிக்கு நான் என்ன கைமாறி செய்வேன்? நீதான் ஷர்மிக்கு ஒரு லைஃப் கிடைக்கவே காரணம். அவ சாதாரண பொண்ணு இல்ல. எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சா என் கூட சேர்ந்து உயிரை விட்டாலும் விடுவாளே ஒழிய இன்னொரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டா. நான் நிஜமாலுமே ஒரு சாக்கடையோரம் முளைச்ச மல்லிகை. டாக்டர் அஸ்வகேஷும் நிஜமாலுமே இந்த மல்லிகை கொடிக்கு கிடைச்ச ஒரு வள்ளல் பாரிதான். அவங்க 2 பேருக்கும் நன்றியை காட்ட எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. அழகா அவருக்கு இருக்கிற தீவிரவாத பாதையில எனக்கு ஒரு கிளையை உருவாக்கி கொடுத்த துணை செஞ்ச உனக்கு தான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. தயவு செஞ்சு என்னை பத்தின உண்மையை மட்டும் எந்த காலத்திலையும் சொல்லிடாத ஜீவா. இலக்க பேசினான் பெரியசாமி என்கிற அந்த உத்தம மனிதன். எனக்கு இப்ப வருத்தம் உன் மேல கூட இல்ல பெரியசாமி. பாலா போனவன் புற்றுநோய் மேலதான். இது இன்னும் எத்தனை கவிதை மனிதர்களை இப்படி கடிச்சு தின்ன போகுதுன்னு தெரியலையே. இன்ஸ்பெக்டர் ஜீவாவும் நொறுங்கி போய் அழ ஆரம்பித்தார். துணை சேர்ந்து கொண்டது போல அந்த மலை காட்டிலும் மலை பெரிய சாரலாக பிடித்து கொண்டு அதனிடமிருந்து நனையாமல் தப்பிப்பதற்காக குடிசை வாசலின் முகப்புச் சாக்கை ஜீவா மூட போன போது பெரியசாமியின் கை தடுத்தது. ஏண்டா, விடு, பெய்யட்டும். அது மழை இல்ல, சந்தோஷம். என்னடா சொல்ற? அந்த சந்தோஷத்தோட நானும் போய் குளிக்க போறேன் ஜீவா. இனி மருந்து மாத்திரை இல்ல. உயிரை இழுத்து பிடிக்கவும் வேண்டாம். நீயும் இந்த மலைப்பகுதிக்கு ரகசியமா வர வேண்டி இருக்காது. பெரியசாமி, என்னடா, இருடா, நான் போயிடுறேன். என் கண் எதிர்க்க உயிரை விடாதடா. என்னால தாங்க முடியாது பெரியசாமி. ஜீவாவின் பேச்சு பலனில்லாமல் போனது. பெரியசாமியின் கண்களில் ஒரு வெறித்த தன்மை தோன்றி அவனது உயிர் பறவை மலைவானிற்கு தாவி விட்டதை ஜீவாவால் உணர முடிந்தது. இரு கண்களின் இமையை இழுத்து மூடிவிட்ட மலையோடு மலையாக அழ ஆரம்பித்து அந்த நல்ல நண்பனின் விழிகளும் முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.